ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் தேவைப்படுற முக்கியமான ஒரு டாப்பிக்கில் பர்சன்டேஜ்ன்ற சம். ஆல்ரெடி பல டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எதை பார்க்கணுன்னா முன்னாடி போய் வீடியோஸில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா நமக்கு இந்த பர்சன்டேஜை வச்சு பர்சன்டேஜ்லேயும் ஒரு சம் போடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயும் சம் வரும். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷனில் கூட இது யூஸ் ஆகும் அங்கங்கே. ஓகேவா? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி பர்சன்டேஜாக இல்லாமல் இதை சால்வ் பண்ணுற மெத்தட்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷனே யூஸ் ஆகும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்சன்டேஜ்னால் என்ன? ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னால் இப்போ வந்து நம்ம மார்க்ஸே எடுத்துக்கோமே, நம்ம ஸ்கூல் மார்க்ஸே எடுத்துக்கிறோம். ஒரு சப்ஜெக்டில் 100 மார்க்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படின்றது. இப்போ வந்து நான் 80 மார்க்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 100க்கு பெர் சென்ட்டுன்னா 100 அப்படின்னு அர்த்தம். பெர் சென்ட்னா டிவைடட் பை அப்படி 100ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா இதுக்கு 100க்கு 80ன்னா என்ன அர்த்தம்? 80% அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுவே 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படி இருக்குன்னா, ஒரு 5 சப்ஜெக்ட்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு 100 அப்படின்னா 500 500க்கு ஒரு 400 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 100க்கு தானே கண்டுபிடிக்கணும், 500 கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால் இன்ட்டு 100 அப்படின்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்குவோம். பண்ணோம்னா 0 0 0 0 போச்சுன்னா 8 0 80%. ஓகேவா? அதாவது எல்லா கொஷின்ஸுக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் 80 மார்க் எடுத்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஆவரேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பர்சன்டேஜ்னு அர்த்தம். பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் என்னென்னா வேதிக் மேக்ஸ்ன்னு இருக்குது, அதுலேயும் கண்டுபிடிக்கலாம். இல்லை நம்ம நார்மலாக இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன்ல இந்த மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளாக போட்டு காட்டுட்டா எப்படின்ட்டு. இப்போ 100க்கு 2% கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ? 100க்கு 100 ரூபாய்க்கு 2%னா 2 ரூபா. அதாவது 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட்டாக வச்சுக்கலாம். ருபீஸ் அப்படின்னா 100 ரூபாய்க்கு 2% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2 ரூபா. இதை வந்துச்சா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த பர்சன்டேஜ்னு வந்துருச்சா? இப்போ 25%னா 100க்கு எவ்வளோ? 25. இப்போ எப்படி என்ன அர்த்தம்னா ஜீரோஸை எலிமினேட் பண்ணிடுறோம். 2 ஜீரோஸ் இருந்துச்சுன்னா எத்தனை நம்பர்ஸ்? இப்போ 1000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1000க்கு 25% கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளிகேஷனாக 2 ஜீரோ எலிமினேஷன். அதாவது இங்கே 100 டிவைட் பை 100 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம அப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் 2 ஜீரோ எலிமினேட் பண்ணிடுறோம். அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 25 கூட ஒரு 0 250 1000க்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது சிம்பிளாக இருக்குது. ஒரு ரவுண்ட் நம்பர்ஸாக சொல்கிறீங்க அப்படின்றீங்கன்னா இப்போ நம்ம ரேண்டம் நம்பர் சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ 75ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். 75% கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோக்குன்னா ஒரு ரேண்டம் நம்பர் 225க்கு 75% கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 100%ன்றது வந்து 225வா? இந்த 75ஐ நம்பர்ஸை எப்படி மாற்றலாம்? 75ன்றது என்னென்னா 4ல் எத்தனை பங்கு? 3 பங்கு. ஓகேவா? கரெக்டாக. அதாவது 100 இருக்குன்னா 75ன்றது முக்கால் இல்லை, முக்கால்ன்றது தான் இப்படி எழுதிக்கிறேன் 3/4ன்ட்டு. இது எப்படி எழுதலான்னா இருங்க. இப்போ 100%ன்றது ஒரு பங்கு அப்படின்னா 50%ன்றது வந்து பாதி 1/2வா? அதுவே 25%ன்றது வந்து 4ல் ஒரு பங்கு. கரெக்டாக? 4ல் ஒரு பங்குன்னா 4ன்றது 100, 100ல் ஒரு பங்கு 25. ஓகேவா? அதுவே 75னா முக்கால் பங்கு. அதாவது 4 பங்கு இருக்குன்னா அதில் 3 வந்து 75. இது தானே? இப்படி தானே? இதை வந்து நம்பர்ஸ் பர்சன்டேஜை நம்பர்ஸாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த சம் போட்ட மாதிரி 225ல் 75%னா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எத்தனை பர்சன்டேஜ்? முக்கால் பங்கு அப்படின்னா டிவைட் பண்ண கிடச்சிருமா? மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் இப்போ சால்வ் பண்ணுவோமா? 225 இன்ட்டு 3னா 15 6 + 1 7 3 2 6 675 டிவைட் பை 4 பண்ணால் 1 6 8 அப்புறம் புள்ளி வைக்கணும் 0 7 5 168.75 225ல் 75% எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகே, உள்ளே ஒரு 5 கொஷின் எடுத்து வச்சுருக்கேன், அதை போய் அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க போகலாம்.
சம் பாருங்கள். ஃபைன் 40% ஆஃப் 250. 250ல் 40% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 40% நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 40ன்றது நம்மளுக்கு வந்து அந்த நம்பர்ஸில் கன்வெர்ட் பண்ண முடியாதா? ஸோ என்ன பண்ணலான்னா 40னா நம்ம என்ன சொன்னோம், 0 கேன்சல் பண்ணுமா, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறோம், இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ மல்டிபிள் பண்ணால் 425 100. ஓகேவா? புரிஞ்சா? 2 0 வந்து கேன்சல் பண்ணணும், அவ்வளோதான். 2 0 எங்கே இருந்தாலும் சரி மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, a number is increased by 20% and then decreased by 10%. What is the net percentage change? அப்படின்னா, அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அது வந்து 20% அதிகமாக இருக்குது, அப்புறம் 10% குறைஞ்சிருக்கு அப்படின்றான். இப்போ 20%, இப்போ 100ன்னு வச்சுக்கோமே, எவ்வளோ நம்பர் கொடுக்கல. அப்போ 100 இருக்கிறத 120 20%னா இதில் 20%னா 20 120 மாறி இருக்கு. அப்புறம் 10% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 10%னா 12ல் 10%னா 10% அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. 2 × 10ன்னு அர்த்தமா, 2 0 போயிடுச்சு அப்படின்னா 12. அப்போ 120ல் 12 போச்சுன்னா இங்கே 8, இங்கே 1 1 அது 0 ஆயிரும், இங்கே 1. அப்படின்னா என்ன இருக்கும்? நெட் பர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னா 100லேருந்து 108 மாறி இருக்கும். அப்போ +8 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? இது எப்படி போட்டேன்னு தெரியுதா? இங்கே நம்பர்ஸ் இருக்குன்னா நம்ம மல்டிபிளில் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் 2 0 எடுத்துட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இல்லைன்னா நம்ம டிஜிட்ஸ் தள்ளி வச்சு கூட போட முடியும். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். நெக்ஸ்ட், இப்போ 75% ஆஃப் 225 கேட்குறாங்க. நம்ம பார்த்த கொஸ்டின் தான் பாருங்களேன். 225ஓட இல்லை, இது பாருங்கள் வேறு. 75%ன்றது வந்து 225 அப்படின்றாங்க. ஃபைண்ட் த நம்பர். அதாவது 75% இருக்கிறது வந்து 225. அப்போனா 100%, சாரி 225 100% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 75% ஆஃப் எக்ஸ் வந்து 225னா 100% ஆஃப் எக்ஸ் எவ்வளோன்னு அர்த்தமா? இப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸை கண்டுபிடிச்சா 100% எவ்வளோன்னு தெரிஞ்சு போயிருமா? எக்ஸ் ஈக்குவல் டு 225 இந்த 75 நம்ம 3/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஆப்போசிட்டில் இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா தலைகளாக மாறிடுமா? இப்போ இங்கே 3 கீழே மேலே 4 வந்துடும். ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும்? 225 × 4 / 3 இருக்குமா? இப்போ பண்ணால் என்ன வரும்? 21க்கு 7, 15னா 5, 75 × 4. 75 × 4னா 300. கரெக்டா? கரெக்ட். இப்போ வந்து எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த நம்பர்ஸ் இப்படி 3/4ன்னு போட்டால் 75ன்ற நம்பர் வந்து 3யும் 4ன்னு சின்னதாகிடுச்சு இல்லை? இப்படி சின்னது பண்ணோம்னா சீக்கிரமாக போட முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் 18% ஆஃப் 450? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சிம்பிளாக நம்மளுக்கு இது வந்து நம்பர்ஸாக மாற்ற முடியாது. இப்போ 18% எப்படி கண்டுபிடிக்கணும்னா × 18 போட்டோம்னா 0வும் கிராஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு 0 தான் கேன்சல் பண்ண முடியும். மிச்சம் கீழே ஒரு டிவைடில் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா மைண்டில் போடலாம். இது வந்து சின்ன நம்பராக இருக்கா 18ன்ட்டு, அதனால் மைண்டில் போடலாமா? எப்படின்னா 10%. இந்த நம்பரோட 10% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10%னா ஒரு டிஜிட் மட்டும் தள்ளி வச்சா போதும். அப்போ 45. 20%னா 45 + 45 90யா? 20%க்கு வந்து 90னா அப்போ 1%ன்றது எவ்வளோ வரும்? இதில் 1%னா 2 டிஜிட் தள்ளி வைக்கணும்னு சொன்னோமா? 2 டிஜிட் தள்ளி வச்சா 4.5. ஓகேவா? 4.5 நம்மளுக்கு அது ஒரு 1%. 2%னா இன்னொரு 4.5. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இதோடு சப்ராக்ட் பண்ணணும். 4.5 4.5 9 9 90 போச்சுன்னா 90ல் 9 போச்சுன்னா 81. 81ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? எப்படி கண்டுபிடிச்சோம்? மைண்டில் போடுறது தான். 450க்கு 20% வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். 20%, 10%னா 45, 2% 20%னா 90. இப்போ இதில் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 20 கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா 18னா அப்படின்னா 2% கண்டுபிடிக்கணும். 2%னா 1% எவ்வளோ? 4.5. 2%னா 4.5 + 4.5 9. அப்போ 9 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை மைண்ட்லேயே போடுவோம். இந்த ஸ்டெப்புக்குள்ளேயே முடிச்சிருவோம். ஓகேவா? இவ்வளோ கிறுக்க வேணாம். நான் கிறுக்கியிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு.
A shopkeeper increase the price of an item by 25% and then give you a discount of 20%. Find the new percentage change. இப்போ ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தா 20% இன்க்ரீஸ் ஆச்சு, 10% டிக்ரீஸ் பண்ணாங்கட்ட. அதே மாதிரி தான் இப்போ ஒரு பொருள் இருக்குது 100ன்ட்டு, அந்த 100 ரூபா பொருள் எவ்வளோன்னு ஏன்னு சொல்லலை, எவ்வளோன்னு சொல்லலை. ஓகேவா? அதனால் நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம். 100ன்ற பொருள் 25% இன்க்ரீஸ் ஆகுது. 25%னா 100க்கு 25ன்னு அர்த்தமா? 25 எதுனா 125 ரூபாய் விற்கிறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் ஐட்டம் வந்து இவ்வளோ 125 ரூபான்னு சொல்கிறான். அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 20%னா எவ்வளோ? 12க்கு 20%. நம்ம என்ன எப்படி கண்டுபிடிக்கும்? 10%னா 1 பாயிண்ட் தள்ளி வச்சுருவோமா? 1 பாயிண்ட் தள்ளி வச்சுனா 12.5. 20%னா 2 12.5. 2 12.5னா 0, இங்கே 1 5 25 ரூபீஸ். டிஸ்கவுண்ட்னா கம்மி பண்ணுமா? கழிச்சோம்னா 100. அப்படின்னா சேம் அமௌண்ட்டு தான். 100 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கே தான் விற்கிறான். ஆனால் கஸ்டமர்கிட்ட 125 ரூபான்னு சொல்லி உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி 100 ரூபாய்க்கே விற்கிறான். ஓகேவா? ஃபைண்ட் த நியூ பர்சன்டேஜ் சேஞ்ச். சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. நியூ பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து ஒன்றுமே கிடையாது, நில் அல்லது ஆர் 0. ஓகேவா? புரியுதா எப்படி கேட்பான்ட்டு? ஓகே ஓகே பர்சன்டேஜ் சம்மில் இந்த மாடல்ஸ் பார்த்துருப்போம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். நாங்கள் டாபிக் வைஸாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்ட மாதிரி டாபிக் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? வெறும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது மட்டும் பத்தாது. நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும். இந்த மாதிரி சம்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்து, பழைய கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ்க்கு நல்லா இருக்கும். இப்போ ரீசெண்டாக என்டிபிசி வரப்போகுது, அப்புறம் குரூப் டியும் வரும். அடுத்தது இப்போ கான்ஸ்டபிள்ஸ் விட்டுருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு காம்படிட் கொடுப்போம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இதுதான். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ.